ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாமு விளாக்ஸ். கைஸ், நிறைய பேர் வந்துட்டு இந்த லவ் ஆனிவர்சரிக்கு வந்து தேர்ட் இயர் லவ் ஆனிவர்சரிக்கு நான் வந்து அவளுக்கு கேக் வெட்டுற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 3 சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் 2வது என்ன 3வது என்ன நிறைய பேர் கமெண்ட் பண்ணிச்சிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. செகண்ட் சர்ப்ரைஸு இது இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஆனால் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு இப்போ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. வாங்கிட்டும் வந்துட்டேன் நான் வீட்டுக்கு. அம்மா வந்துன்னா அக்கா வீட்டில் இருக்கா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் அவளை கூப்பிட்டு வந்துடலாம். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்களும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவள் எப்படி எக்ஸைட் ஆகிறா, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்க. என்ன சர்ப்ரைஸ் நான் சொல்லலை, வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வந்துட்டு அக்கா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக அது என்ன சர்ப்ரைஸ்னு உங்கள்கிட்டையும் நான் சொல்லலை. இப்போ இவளே தான் கண்டுபிடிக்க போகிறா, அப்படியே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, வீட்டுக்குள்ளே நான் வச்சுருக்கேன் அந்த சர்ப்ரைஸ். சரியா, நீ வந்து இப்போ உள்ளே போயிட்டு தேடி கண்டுபிடிக்கணும். சரியா, தேடி கண்டுபிடிக்கணும். போ, நம்ம ரூம்குள்ளே தான், வெளியெல்லாம் இல்லை. அது இங்க இருக்கு. நான் தான் கேட்டேன். கலரு கைஸ், இதுதான் அந்த சர்ப்ரைஸ் ஃப்ரேம். ஆக்சுவலாக ஃப்ரேம் வாங்கி தரதெல்லாம் சர்ப்ரைஸ் தான் கேட்பீங்க. மேரேஜ் ஃப்ரேம் வந்து, மேரேஜ் ஃபோட்டோ வந்து எந்த ஃப்ரேம்லேயுமே இருக்காது நம்ம வீட்டில். அதனால் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை கொடுத்து நாங்கள் வந்துட்டு இவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். ஓகேவா, உனக்கு பிடிச்சிருக்கா? இங்கே பார்த்து சொல்லு. ஃப்ரேம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஃப்ரேம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்களா? இப்போ கால் பண்ணாங்க உனக்கு ராயல் ஃப்ரேம்ஸ்லேருந்து. அவரோட பிரதர் அம்மா இது. இங்கே இருப்பாரு. சரி, அவங்க ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் வேணா அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. ஓகே, பிடிச்சிருக்குல்ல? இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது சொல்ல மாட்டேன். அது தேர்ட் சர்ப்ரைஸ். இந்த மாதிரி தான் தேர்ட் சர்ப்ரைஸ் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன், பண்ணிட்டு சொல்கிறேன். கண்டுபிடி இதே மாதிரி. கைஸ், பார்த்துட்டிங்களா? இதுதான் வந்துட்டு இந்த ஃப்ரேம் தான் கொடுத்த சர்ப்ரைஸு. செகண்ட் சர்ப்ரைஸ் இது. தேர்டு, 3வது லவ் ஆனிவர்சரி இல்லை, அதனால் 3வது சர்ப்ரைஸ் இன்னொன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இவளுக்கு வந்து பெருசாலாம் எதுவும் ஆசை கிடையாது அம்முக்கு. அவளோட ஆசையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்க இருப்பாங்கள்ல, இப்போ எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மாவே கமெண்ட் பண்ணுவீங்க, எங்களுக்கு ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்கீங்க, ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, ஸ்கூலுக்கு போங்கடா, ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும், மே மாதம் வரைக்கும் தான் அவங்க ஆட்டம்லாம் அப்படின்னு ஏதோ லூஸ் தரமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக அவளோட ஆசையுமே வந்து அந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி தான். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க எந்த மாதிரி ஆசைப்படுமோ அந்த மாதிரி, இந்த பொம்மை, அப்புறம் இந்த சின்ன பசங்க என்னென்ன விளாடுவாங்களோ அது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான். இப்போ கேக் வெட்டினதே பார்த்தீங்கன்னா அவள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக எப்படி கத்துனா அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில். சாரி, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். இதுவுமே அதே மாதிரி தான். இவளுக்கு அந்த ஃப்ரேம், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வீட்டில் இருக்கிறது வந்து அவ்வளோ அழகாக அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு எங்களோட மேரேஜ் இப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எதுவுமே நாங்கள் இன்னும் ஃப்ரேமே பண்ணல. ஜஸ்ட் இன்ஸ்டாவில் போட்டதோட சரி, குட்டி குட்டி ஃப்ரேம் கூட எதுவும் பண்ணி வைக்கல. ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் போடுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவன் டெய்லியும் என் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டான். என் ஃபோனை இந்த மாதிரி ஆட் ஏதாவது வருது, இது எல்லாமே அவள் தான் செக் பண்ணுறப்பா. இன்ஸ்டாவில் மெசேஜ் வந்தால் எதுவும் வந்தாலுமே அவள் தான் செக் பண்ணுவாள். ப்ரொமோஷன்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தாலும் அவள் தான் பார்ப்பா. ஆக்சுவலாக இது நான் ஆல்ரெடி போட்ட ஒருத்தர்கிட்ட தான் நான் கால் பண்ணி கேட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, ப்ரோ எனக்கு ஓகே ப்ரோ, என் தம்பி வந்து ஒருத்தர் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவரோட ஷாப்பை வந்து சொன்னார். சரி ஓகே ப்ரோ போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி வச்சுருங்க. அதை சொல்லி வச்சுட்டு பாதுகாத்து வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 நாள் இதை ஹோல்டு பண்ணி பொறுமையாக எங்கே போனாலும் என் ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னொரு ஃபோன் வாங்கி தந்துட்டேன்ல, அதனால் வந்துட்டு அந்த ஃபோனை கையிலே இருக்கனால இந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்றா. அதனால் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். நேற்றே அவர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நேற்று ஈவினிங்கே போய் வாங்கலான்னு இருந்தேன், அப்புறம் முடியல. இன்றைக்கி வந்து நானும் அம்மா ஒரு வேலையை வெளியே போயிருந்தோம். அப்போ ரிட்டன் வரும்போது ஞாபகம் வந்துச்சு, அங்கே வண்டி படி இப்போ வாங்கிட்டு வந்துட்டேன். வந்துட்டு நல்ல வேலை இது அக்கா வீட்டில் இருந்தா, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அக்கா வீட்டில் இருக்கேன்டா, வீட்டில் தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கேன், அக்கா வீட்டில் இருக்கேன், வந்து கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு, அதனால் போயிட்டு அங்கே போய் கூப்பிட்டு வந்தேன். சாரி, அங்கே அவள் போனதுனால எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் போயிட்டு அந்த ஃப்ரேம் இருந்த இடத்துல வேற ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு, அந்த ஃப்ரேமை கழட்டி ஒழிச்சு வச்சுட்டு அதே சைஸ் ஃப்ரேம் தான் கேட்டிருந்தேன். இந்த ஃப்ரேம் எடுத்து அந்த இடத்துல மாட்டி வச்சிட்டேன். சரி வந்தோடனே நார்மலாக ஃபோட்டோ ஃப்ரேம் தானே மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்லாம் எல்லாத்தையும் தேடுவான்னு நினச்சேன். அதே மாதிரி உள்ளே போயிட்டு தேடினா திரும்பி பார்த்தோன்னே கலர் வேறு மாறி இருக்கா. அதனால வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா. இது கொஞ்சம் ரேடியம் கலரில் ப்ளூ கலர் இருக்கும். பழைய ஃப்ரேமும் சூப்பராக இருக்கும், அந்த இடத்துல வச்சுருந்தது. அது எங்களோட சென்டிமெண்ட் ஃப்ரேமே. அதையும் காமிக்கிறேன். நம்ம வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, எங்கள் பெட்ரூம் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கும் வாலில்.
அதனால் வந்துட்டு அதை கன்ஃபார்ம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரூம் வந்துட்டு நாங்கள் ரூம் டூர் எடுத்து போடுறோம். ஃபுல்லாக ஃப்ரேம்ஸாக தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரு பயம், ரூம் வேறு நாங்கள் அடிக்கடி வெளியே போயிடுறோமா, 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கே வரோம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ரூம்லாம் கொஞ்சம் கசகசன்னு ஆயிடுச்சு. அவள் அதை க்ளீன் பண்ணணும் ஒரு வாரம் சொல்லிட்டு இருந்தால், நானும் தட்டி கழிச்சிட்டு வீடியோ எடுக்கலாம் நாங்கள் இங்கேன்னு போய் சுற்றிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி தான் டைம் இல்லைன்னு சொல்லி க்ளீன் பண்ணலாம் பார்க்கும்போது அக்கா வீட்டுக்கு போயிட்டா, நானும் வெளியே போயிட்டேன்னா இப்போ க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துருக்கா. எனக்கு பிடிச்சி திட்டினா, வீடியோ க்ளீன் பண்ணல, நீ என்ன சர்ப்ரைஸ் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டினா, நான் சரி பரவாயில்ல இப்போ க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் தான் அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி கொடுத்தேன். மற்றபடி இந்த கோல்டு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், கோல்டு வாங்கி தர வக்கில்ல, அது வாங்கி தர வக்கில்ல, இது வாங்கி தர வக்கில்ல. வக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும், என் முன்னாடிக்கு தெரியும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன வக்கு இருக்குன்னு தெரியல எங்களை பேசுகிறதுக்கு. பேசிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் முன்னாடிக்கு என்ன ஆசையோ அதை தான் நான் நிறைவேற்ற முடியும். முன்னாடி ஆசைப்பட்டு வாங்கி தந்தா, முன்னாடி நீ ஆசைப்பட்டு வாங்கி தரேன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறதெல்லாம் வேணாம். நீங்கள் பெரிய பணக்காரங்க, உங்கள்கிட்ட காசு விளாடுது, தங்கம் நிறையா விளாடுதுன்னா அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு அது தேவையில்லை. காசில் போகிறோம்னு ஆசைப்படுறது நாங்கள் கிடையாது, தங்கத்தில் குதிச்சு விளாடணும்னு ஆசைப்படுறது நாங்கள் கிடையாது. இருக்கிறத வச்சு பொழப்பு நடத்துறது தான் நாங்கள். அப்போதே மிடில் கிளாஸாக இருந்ததுனால இப்போ வரைக்கும் நாங்கள் மிடில் கிளாஸ் தான். ஏதோ கொஞ்சம் பணம் வந்ததுனால இங்கேருந்து இப்படிலாம் போனதெல்லாம் நாங்கள் கிடையாது. அதுக்காக சொல்லிக்கிறேன், நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர்களுக்கு இது எனக்கு கமெண்ட் பண்ணுறானுங்களே, அந்த குறிப்பிட்ட எச்சைங்களுக்காக நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். அதனால தாங்க நான் கோல்டு அது இதுன்னு எடுத்து தரல. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா 3rd சர்ப்ரைஸ் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் போக முடிஞ்சால் நாளைக்கு இல்லைனா ஒரு 2 டேஸில் கன்ஃபார்ம் போட்டுருவேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சர்ப்ரைஸ், அவளை கூப்பிட்டு போய் தான் பண்ணணும். ரொம்ப நாள் கேட்டுருந்த சர்ப்ரைஸ், அதனால் பண்ணணும். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தயவு செஞ்சு கடைசியில் நான் பேசுனது யாருக்கா தப்பாக தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. நல்ல உள்ளங்களுக்கு பை.